வணக்கம். நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையில் நகர இடமில்லாமல் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா? யாரோ உங்களை நெருக்குவதைப் போல. முன்னால் போக வழி தெரியாது, பின்னால் திரும்ப முடியாது, சுற்றிலும் இருள் மட்டும். அப்படிப்பட்ட ஓர் இரவில் திருக்கோயிலூரில் மிகச் சிறிய அறையில் மூவர் நின்றார்கள். ஆனால் அவர்கள் உணர்ந்தது அங்கே 4 நிற்பதைப் போல. அந்த 4வது நபர் யார்? அந்த நாள் திருக்கோயிலூரில் மழை கடுமையாக பெய்தது. முதலில் வந்தவர் பொய்கை ஆழ்வார். காஞ்சிபுரத்தில் ஒரு பொய்கையில் பொற்றாமரை மலரில் அவதரித்தார். அவர் பொய்கையில் பிறந்ததால் அவருக்கு அந்த பெயர். பெருமாளின் சங்கின் அம்சம் என்று வைஷ்ணவ சம்பிரதாயம் கூறுகிறது. அவர் மிகச் சிறிய அறையில் தஞ்சமடைந்தார். இங்கே ஒருவர் படுக்கலாம் என்று நினைத்தார். சிறிது நேரத்தில் மற்றொரு பக்தர் வந்தார். பூதத்தாழ்வார். திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக மாமல்லபுரத்தில் நீலோற்பல மலரில் அவதரித்தவர். தங்க இடம் இருக்குமா என்று வினவினார். பெரியாழ்வார் வரவேற்றார். வாருங்கள் வாருங்கள், இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி உரையாட ஆரம்பித்தார்கள். இருள் அதிகரித்தது, மழையும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் 3வது ஒருவர் வந்தார். பேயாழ்வார். பெருமாளின் வாளின் அம்சமாய் மயிலாப்பூரில் உள்ள கிணற்றில் செவ்வல்லி மலரில் அவதரித்தவர். தங்க இடம் இருக்குமா என்று வினவினார். இப்போது இங்கே மூவர், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி அவ்விருவரும் பேயாழ்வாரை வரவேற்றனர். நெருக்கி நின்று கொண்டு மூவரும் இறைவனின் பெருமையை சொல்லியும் கேட்டும் மகிழ்ந்தனர். ஆனால் அவர்கள் திடீரென்று ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். இடம் இன்னும் குறைந்து கொண்டே இருந்தது. யாரும் உள்ளே வரவில்லை, கதவும் திறக்கப்படவில்லை. ஆனால் நெருக்கம் அதிகரித்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இங்கே நாம் 3 இல்லை, 4 இருக்கிறோம். அந்த 4வது நபர் யார்? இந்த சந்தோஷ சூழ்நிலையில் பக்தர்களுடன் இருக்க விரும்பி எம்பெருமானும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளார். அந்த சிறிய இடத்தில் அவர் வந்து அவரும் நெருக்க ஆரம்பித்ததும் யார் தங்களை நெருக்குவது என்ற கேள்வி அவர்கள் மனத்தில் எழுந்தது. இரவு நேரம், சுத்தமாக வெளிச்சமில்லை. எப்படி காண்பது? புறக்கண்களுக்கு தெரியவில்லை, அகக்கண்களுக்காக தெரிகிறதா? விளக்கு ஏற்ற முயற்சி நடக்கிறது. சாதாரண விளக்கில்லை, ஞான விளக்கு. ஏன் 4வது நபரை தொட்டு உணர முடியவில்லை. உணர முற்பட்டு மூவரும் இறைவன் பால் திவ்ய பிரபந்த பாடல்களை பாட ஆரம்பித்தனர். அப்போது முதலில் வந்த பொய்கை ஆழ்வார் அந்தாதி தொடங்குகிறார் இப்படி: வையம் தகலியா, வார்க்கடலே நெய்யாக. எல்லாமுமாய் இருக்கும் இறைவனுக்கு சின்னஞ்சிறு அகல்விளக்கு ஏற்ற அவர் விரும்பவில்லை. இந்த உலகமே விளக்காகட்டும், கடல் நீரே நெய்யாகட்டும். பூதத்தாழ்வார் பாடினார்: அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக. அன்பே விளக்காகட்டும், ஆர்வமே நெய்யாகட்டும். இவ்விருவர் ஏற்றிய விளக்கில் பேயாழ்வார் லக்ஷ்மி நாராயணனை கண்டார். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், நேராக பெருமாளை கண்டேன். இங்கேதான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி மற்றும் 3ஆம் திருவந்தாதி உருவானது. மூவர் நின்றார்கள், உலகை ஒளியால் நிரப்பினார்கள். அதனால்தான் அவர்கள் முதல் ஆழ்வார்கள். இந்த நிகழ்வு ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு உபதேசம். மழை வாழ்க்கை சோதனைகளை குறிக்கிறது. இருள் அறியாமை, சிறிய அறை மனித இதயம், நெருக்கம் வாழ்க்கை அழுத்தத்தை குறிக்கிறது. அன்பை தீபமாக ஏற்றினால் இறைவன் தோன்றுவார். நாம் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் சிக்கும்போது இறைவன் தூரத்தில் இல்லை, அவர் நம்முள் நெருக்கமாக நிற்கிறார் என்று உணருங்கள். நாம் ஒளி ஏற்ற வேண்டும், அன்பை தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.